ஹாய் இல்லை கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் தரப்பில் சொல்லப்போனால் கூகுள் தரப்புலனே சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவங்களோட அஃபிஷியல் ஆப் யூடியூப் கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கும் இது அவைலபிளாக இருக்குது. பட் ஆண்ட்ராய்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அதை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஆண்ட்ராய்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 8 இல்லைனா அதுக்கும் லேட்டராக கூட இருக்கலாம். பட் முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஆண்ட்ராய்டு டிவைஸ் ஆனது 4GB ரேமாவது அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை அப்படி இல்லை, 4GB ரேமுக்கு கம்மியாக தான் இருக்குது என்னுடைய மொபைல் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு அது சப்போர்ட் ஆகாத மாதிரி நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய டிவைஸ்க்கு சப்போர்ட் ஆகாதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சர்ச் பண்ணி பார்த்தா அந்த ரிசல்ட் அந்த ஆப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூலாம் வரும். இது பார்த்தீங்கன்னா கூகுள் தரப்பில் அண்ட் யூடியூப் தரப்பில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ்க்காகவே பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்ட ஒரு ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஒரு எக்ஸ்ட்ரா டூல் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மொபைல் வீடியோ எடிட்டிங்கில் நிறைய விஷயங்கள் நமக்கு இது கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த வாட்டர் மார்க் இஷ்யூ இருக்காது, ஓவர்லே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா மற்ற எடிட்டிங் ஆப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் யூடியூப் கிரியேட்டுங்கிறது மற்ற இந்த வீடியோ எடிட்டிங் ஆப்னு சொல்கிறேன் இல்லையா, அதை விட எந்த அளவுக்கு மாறுபடுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில ஃபீச்சர்ஸ் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கலாம். ஸோ அதனால தான் அதுவும் பார்த்தீங்கன்னா மொபைல் எடிட்டிங் அப்படின்னு வர்றப்போ அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் சில ஃபீச்சர்ஸ்லாம் தனித்துவமாக இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் டைம் ஸோ பெருசாக பார்த்தீங்கன்னா நிறைய குறைகள் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது ரொம்ப லோட் ஆகிக்கிட்டே இருக்குது, இந்த கன்வெர்ட் ஆகிறது அந்த மாதிரி இஷ்யூ இருக்குது. அதுக்கடுத்து திடீர்னு பார்த்தீங்கன்னா பேக் ஆகிறது, அதாவது சம்மந்தமே இல்லாமல் ஆப் க்ளோஸ் ஆகி வருது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கலாம். போக போக சால்வ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு அந்த இஷ்யூ இருக்கிறத நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயத்துக்குள்ள வந்தோம்னா, வீடியோ எடிட்டிங்கில் வாட்டர் மார்க் அப்படிங்கிற விஷயம் வரக்கூடாதுன்னா பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் அந்த வாட்டர் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு வரும். பட் இருந்தாலும் இதில் அந்த மாதிரி எந்த இஷ்யூவும் கிடையாது. ஸோ நீங்கள் வாட்டர் மார்க் இஷ்யூவே ஃபேஸ் பண்ண தேவையில்லை, அட்வர்டைஸ்மெண்ட்டும் பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் ஓவர்லே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வீடியோவில் ஒரு இமேஜோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக வீடியோ எடிட்டிங்கில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எஃபெக்ட், அடுத்து ஃபில்ட்ரு, ஸ்டிக்கரு, ஸ்பில்ட்டு, அடுத்து வாய்ஸ் ஆட் பண்ணுறது, அந்த எக்ஸ்பெக்ட் ரேடியோ, அதுக்கடுத்தது இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீன்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அதை மாதிரின்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் கட் அவுட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு குறிப்பிட்ட கலர், அந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட கலர் பேக்ரவுண்டில் இருக்குன்னு சொன்னால் அதை ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பெரிய ட்ராபேக் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடையாது. ஸோ அந்த கட் அவுட் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் ஜஸ்ட் அது ரிமூவ் பண்ணி கொடுக்குறது தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ கட் அவுட்டை கிளிக் பண்ணுறேன், என்ன ஆகுதுங்கிறத பாருங்கள். டன் கொடுத்துட்டேன். ஸோ ரிமூவ் ஆயிடுச்சா. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணும்போது எனக்கு அங்கங்கே பார்த்தீங்கன்னா கையெல்லாம் மறைகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா இல்லை, எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ இதில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். மேபி க்ரீன் ஸ்க்ரீனுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக கலரை நல்லா அப்சர்வ் பண்ணுற மாதிரி நம்மளே பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி அந்த கலரை சூஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்லாம் அண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்னும் பெட்டராக இருக்கும். அது வரலாம் இன் ஃபியூச்சர். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கட் அவுட் ஆப்ஷன் தான் இருக்குது, அதில் கொடுக்கக்கூடியதான் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா தனித்துவமான ஃபியூச்சர் அந்த மற்ற வீடியோ எடிட்டிங் ஆப்பை விட இதில் சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஆடியோ கிளீனப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. நம்ம பேசும்போது சில காற்று, அடுத்தது சேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் நாய்ஸ், சவுண்டு, சம்மந்தம் இல்லாத சவுண்ட்ஸ்லாம் வரும் இல்லையா, அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதில் இருக்குது. கைஸ், இதை ட்ரை பண்ணுறதுக்காண்டி நான் நல்ல நாய்ஸியாக இருக்கு இல்லையா. ஸோ இப்போ எந்த அளவுக்கு நாய்ஸியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த குரல் எப்படி கேட்கு அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் இப்போ ஆடியோ க்ளீனப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கொடுக்குறேன், என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடியோ க்ளீனப், ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ லோட் ஆகிக்கிட்டு இருக்குங்க. ஸோ லோட் ஆகி முடிக்கட்டும், என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு எனக்கே தெரில, நானே ஃபஸ்ட் டைம் தாங்க ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி இந்த ஆடியோ க்ளீனப் ஆப்ஷனை யூஸ் பண்ணது கிடையாது. இதிலேயே ரெக்கார்ட் பண்ணால் உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. அதனால் தனியாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். கைஸ், இதை ட்ரை பண்ணுறதுக்காண்டி நான் நல்ல நாய்ஸியாக இருக்கு இல்லையா. ஸோ இப்போ எந்த அளவுக்கு நாய்ஸியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த குரல் எப்படி கேட்கு அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண போகிறோம். கைஸ், இதை ட்ரை பண்ணுறதுக்காண்டி நான் நல்ல நாய்ஸியாக இருக்கு இல்லையா. ஸோ இப்போ எந்த அளவுக்கு நாய்ஸியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த குரல் எப்படி கேட்கு அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண போகிறோம்.
ஸோ அது வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த ஒரு ஆப்ஷன் வந்து பிடிக்க சான்ஸ் இருக்கும். ஆடியோ க்ளீனப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மியூசிக் அப்படின்னு வர்றப்போ சினிமா சாங்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கக்கூடாது அண்ட் இல்லவும் இல்லைன்னு சொல்லலாம். லைக் ஷார்ட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் வீடியோ எடிட்டிங்னு வர்றப்போ நீங்கள் வந்து லாங் ஃபார்ம் கண்டென்ட்லேயும் அதை யூஸ் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறதுனால அதை கொடுக்க மாட்டாங்க. ஸோ யூடியூப் கிரியேட் ஆப்பில் வந்து சினிமா சாங்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். மேபி கிரியேட்டர் மியூசிக் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் அவைலபிள் ஆகுது அப்படின்னு சொன்னால் மேபி இன் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரீமியமாக இந்த மாதிரி பே பண்ணி வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அதுவும் ஒன் டைம் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு வீடியோக்கு வந்து. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கலாம். அது வந்து இப்போதைக்கு நம்ம பார்க்க தேவையில்லை. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் இருக்குது. பட் ஆடியோ லைப்ரரியில் இருக்கக்கூடிய ஃப்ரீ மியூசிக் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற ஆப்ஸை எடுக்கும்போதும் நமக்கு ஒரு சின்ன பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை யூஸ் பண்ணலாமா வைக்கலாமான்னு. பட் இது யூடியூப் ஆப் தானே. ஸோ என்ன எதுங்கிற எல்லா சாங்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சின்ன சின்ன கிரெடிட்ஸும் கொடுக்க வேண்டியிருக்கலாம் ஒரு சில சாங்ஸ்க்கு. அது நீங்கள் டேரெக்டாக ஆடியோ லைப்ரரியில் போய் பார்க்குறது நல்லது. இதில் எந்த அளவுக்கு பக்காவாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ப்ராப்பராக கிரெடிட் கொடுக்கல அப்படிங்கிறதுனால கூட உங்கள் வீடியோக்கு வந்து இஷ்யூ வரலாம். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவதாக சொல்லணும்னு நினச்சேன். அதாவது நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்னுடைய அஃபிஷியல் ஆடியோ லைப்ரரியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங்ஸு, அந்த மியூசிக் அண்ட் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம். அண்ட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லிமிட்டடாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் இன் ஃபியூச்சர் நிறைய விஷயங்கள் அப்டேட் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நானும் நினச்சேன். மற்றபடி இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் எனக்கு தோணுது. சவுண்ட் எஃபெக்ட்டும் சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் ஆடியோ லைப்ரரியில் இருக்கக்கூடிய கலெக்ஷனும் சரி. ஸோ அதுக்கு அடுத்ததாக நான் லாஸ்ட்டாக சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அப்லோட் பண்ணுறது. அதாவது ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் என்ன நினச்சேன்னா அந்த ஆப்புக்குள்ளே இருந்தே நமக்கு வந்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ரொம்பவே யூனிக்காக தெரியும் அப்படின்னு நினச்சேன். பட் இருந்தாலும் இது வந்து அந்தளவுக்குலாம் இல்லை. லைக் நம்ம வந்து கிளிக் பண்ணி அந்த மாதிரி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிளிக் பண்ணோம்னா அது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆப்புக்குள்ளே ஓப்பன் ஆகி அதுலேருந்து அப்லோட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நார்மலாக மற்ற எடிட்டிங் ஆப்லேயும் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த ஒரு ஆப்ஷன் அதை டேரெக்டாக அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஷேர் ஆப்ஷனை கொடுத்து நம்ம கொடுக்கணும்னு கிடையாது. ஜஸ்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணுற மாதிரி தனியாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இப்போ தான் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் இந்த பக் இஷ்யூ எல்லாம் ஒரு காரணமாக ஒரு டிஸ்அட்வான்டேஜாக சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஏன்னா இது நடக்கலாங்க. எந்த ஆப்னாலுமே நியூவாக வரும்போது போக அப்டேட்டில் சரி பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆடியோ க்ளீனப்பாக இருக்கட்டும், ஆடியோ லைப்ரரியாக இருக்கட்டும், அதுக்கடுத்தது டேரக்ட் வேலை வந்து நம்மளுடைய ஷார்ட்ஸ் கண்டென்ட் அண்ட் லாங் ஃபார்ம் கண்டென்ட்டை ஷேர் பண்ணுற மாதிரி யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ணுறமான ஆப்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்னுடைய அஃபிஷியல் ஆப் எது அப்படிங்கிறத பிரதிபலிக்கிற விதமாகவும் ரொம்பவே யூனிக்காகவும் யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஆப் சம்மந்தப்பட்டு ஒரு சில நிறைகள் ஒரு சில குறைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதையும் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் நான் கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அவ்வளோதான் கைஸ், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக வந்து நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்வெஸ்ட் வந்து எதாட்னா கமெண்ட்ஸ் தள்ளி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி நல்ல வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அதுதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துட்டு நன்றி. கைஸ் யூ நல்ல வீடியோவில் சந்திப்போம்.